மாணவர்களோடு செடிகளை ஊன்றி வைக்கும் அமைச்சர். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை சேர்ந்த மாணவிக்கு இத்தனை திறமையா? வியந்து போன அமைச்சரின் காட்சி. முதல் அதிகாரம் பேர் என்ன? கடவுள் அவர் வாழ்த்தி தொடங்குறார். ஏதோடைய சிறப்பு சொல்லப்படுது. ஏதோ ஒரு சிறப்பு சொல்லல. இரண்டாவது அதிகாரம் பேர் என்ன? கடவுளுக்கு அடுத்த இடத்தில் வானத்தை வைக்கிறார் வள்ளுவர். ஏன்னா ஏழை பாலை பார்க்காம ஒரே மாதிரி பேர் தான் வானத்துக்கு சிறப்பு. அந்த நூல் யாருடைய பெருமையை சொல்லப்படுது? ஏன் பெருமையா? உங்க பெருமையா? யார் பெருமை? நமக்கு முன்னாடி நீத்தா இருப்பாருங்க, அவர்களுடைய பெருமையை சொல்லுங்க. The purpose of the book. இந்த நூல் எதை வலியுறுத்துது? மொத்த புக்குமே அறம்ங்க. அது அறம். அவ்வளவுதாங்க தெரிஞ்சுக்கிறேன். உங்கூட நான் ஒரு போட்டோ எடுத்துக்கவா? அவங்க ரெண்டு பேருக்கையும் வாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கும் ராஜ்மோகன் பல்வேறு பள்ளி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதற்கிடையே சென்னையில் இருக்கக்கூடிய சாரணர் சாரணியர் தலைமை இயக்க அலுவலகத்திற்கு அவர் வரவேற்கப்பட்டார். அங்கு மாநில அளவில் நடந்த ஸ்கவுட் பதவி பிரமாண விழாவில் கலந்து கொண்ட அவருக்கும் ஸ்கவுட் குறித்ததான அந்த டை அணிவிக்கப்பட்டது. மாணாக்கர்களுடன் அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். ஸ்கவுட் சாரணர் சாரணி என்கிற இயக்கம் தேசிய அளவில் மாணாக்கர்களுக்கு ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் சமூக சேவை குறித்ததான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் ஒரு இயக்கம். அதன் தலைமை அலுவலகத்தில் ஏராளமான மாணாக்கர்களை சந்தித்த அவர் அவர்களோடு பேசி அளவலாவினார். வாழ்த்துக்களை தெரிவித்து ஊக்கப்படுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், கார்த்திபுரம், கோயம்புத்தூர், 200 ஏக்கர்ஸ் டவுன்ஷிப்.